ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க? பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணிங்களா? எல்லா விஷயமுமே நமக்கு நல்லதாகவே நடக்கும். இனிதே ஆரம்பிக்கட்டும் இந்த பொழுது. ஸோ இங்கே ஃபுல்லாக பனியாக இருக்குது. வாங்க. இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை. பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. புடவை முந்தானை சாய்ந்தது, இந்த பூமி பூ பூத்தது. இந்த கம்பன் பாடாத சிந்தனை உந்தன் காதோடு யார் சொன்னது? இயற்கையாக இருக்கிற இந்த சூழல் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ குளிர், ஹீட்டர் போடாமல் இருக்கவே முடியாது. இப்போ நான் பேசுகிறது கூட என்னோடய வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தொண்டை கட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே. என்ன பார்த்தீங்க, என்னோடய ஃப்ரெண்டு எரின் இன்றைக்கி வராங்க. ஸோ என்னோட டே பார்த்திங்கன்னா சாட்டர்டே. அண்ட் இந்த வீடியோ எடுத்துமே ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் ஆச்சு. இட் இஸ் லைக் November 26th எடுத்த வீடியோ, ஐ திங்க் ஸோ. யா. ஸோ எனக்கு இன்றைக்கி தான் எடிட் பண்ண முடிஞ்சது. மார்னிங் நான் எழும்பி கிச்சனுக்கு வந்திருக்கேன். என்னென்னா இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படின்றது. இன்றைக்கி விருந்து வைக்கிறோம். ஸோ ஃபீஸ்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட் எரின். ஸோ ஷீஸ் அன் அமெரிக்கன். அவங்களுக்கு என்னென்ன செய்ய போகிறோன்ட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னென்னா சிக்கன் மேரினேட் பண்ண போகிறேன். ப்ரெஸ்ட் பீசஸ் எல்லாம் எடுத்து இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பாயாசம் டெசர்ட்டுக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் சிக்கன் ப்ரெஸ்ட் எல்லாம் மேரினேட் பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பால் போட்டு பாயாசத்துக்கு நல்லா ஒரு சிம்மில் கொஞ்சம் வச்சிங்க அப்படின்னாக்கா அது பாட்டுக்கு பாயில் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு எக்கு பாயில் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறது பிரியாணி. ஸோ பிரியாணினா கண்டிப்பாக எக்கு வேணும் இல்லையா. ஸோ அதனால் எக்கை பாயில் பண்ணணும். அண்ட் சேமியா பக்கத்துலேயே போட்டுட்டேன். பிரியாணிக்கு பாயாசம் வேணும். ஸோ பாயாசத்துக்கு சேமியா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் பட்டர் சிக்கனுக்கு இது மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ பட்டர் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், கொஞ்சம் பாப்ரிக்கா, சால்ட்டு எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிங்க அப்படின்னாக்கா அது பாட்டுக்கு மேரினேட் பண்ணி அந்த மசாலாஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நானும் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பார்ப்பேன். இந்த
பனி பிரதேசத்துலலாம் அங்கேயே நீ உட்காந்து சமைச்சு கொடுப்பாங்க. பட் எனக்கு வந்து வெளியே போக முடியாது. என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் வெளியில் குக் பண்ணலாம் அலவுட் கிடையாது. ஸோ அந்த ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக நான் வந்து இந்த விண்டோ பக்கத்தில் வச்சு அந்த பனி உங்களுக்கு அந்த ஸ்னோவை காமிச்சிட்டே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மசாலாலாம் நல்லா மேரினேட் ஆகிட்டு அண்ட் நான் சொன்ன மாதிரி முட்டை வந்து பாயில் பண்ண அங்கே போட்டுட்டேன். அண்ட் ஒரு பக்கம் பாயாசம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இது வந்து என்னென்னாக்கா சிக்கன் வந்து பட்டர் சிக்கனுக்கு வந்து ஃப்ரை பண்ணி நீங்கள் குக் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, வெறும் கார்லிக் பவுடர், அப்புறம் ஆனியன் பவுடர், பேப்ரிக்கா, சால்ட்டு, அவ்வளோதான். பெப்பர் கொஞ்சம் போட்டு நான் மேரினேட் பண்ணேன் ஒரு 5 to 10 minutes. அதுக்கப்புறம் இதை வந்து நார்மல் ஆயிலில் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ பனி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோமா? ஸோ பாருங்கள், நம்ம பனி வந்து ஸ்னோ வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த நமக்கு லேக் இருக்குது பார்த்திங்களா, அந்த லேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் நாள் அது ஃப்ரோசன் ஆகிட்டோம் அப்படின்னா அப்படியே ஐஸ் கட்டியே ஆகிடும். ஸோ சுற்றி வந்து இந்த இடமெல்லாம் வந்து நமக்கு கிராஸ் இருந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்க. கிராஸ் இருந்ததெல்லாம் இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பனி ஆயிடுச்சு, ஸ்னோ ஆகிட்டு. ஸோ பேக் டு ஒர்க்குன்ற மாதிரி நம்ம வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் என்னென்னாக்கா, நான் சிக்கன் ஃப்ரை பண்ணி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது வந்து என்னென்னா பன்னீர் டிக்காவுக்கு வந்து ஸ்டிக் ரெடி பண்ணிட்டேன். என்னென்னா இந்த பன்னீர் வந்து எப்படி செஞ்சுருக்கேனாக்கா, பெல் பெப்பர், ஆனியன், இதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், சால்ட், பெப்பர் அண்ட் சில்லி பவுடர். பேப்ரிக்கா பவுடரில் சில்லி பவுடர், நம்ம ஊர் சில்லி பவுடர். ஸோ அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு 5 to 10 minutes நான் மேரினேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஓவனில் வந்து செட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் வச்சிங்கன்னா மேலே கொஞ்சம் நேரம், அடுத்து கொஞ்சம் கீழே கொஞ்சம் நேரம்னு செட் பண்ணுங்கள். 5 minutes நான் மேலே செட் பண்ணிட்டேன். ஸோ மேலே உள்ள காயிலில் வந்து ரோஸ்ட் ஆகிட்டு அப்புறம் கீழே கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes, அவ்வளோதான், ரோஸ்ட் ஆகிடும் நல்லா. நான் வந்து செட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டேன், பாயாசம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சிக்கன் வந்து என்னென்னாக்கா, அந்த ப்ரெஸ்ட்டு பீசஸ் ப்ரெஸ்ட் பீசஸ் தனியாக வச்சுருக்கேன். அது வந்து பிரியாணிக்கு நான் வந்து மசாலா போட்டு வச்சுருக்கேன். பாயாசம் அண்ட் திஸ் இஸ் பட்டர் சிக்கன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிக்கன் ப்ரெஸ்ட் பீசஸ் வந்து எதுக்கு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன்னாக்கா, க்ரில்டு மாதிரி சிக்கன் பண்ணேன். ஸோ வந்து ஸ்டார்டரில் வந்து 2 ஸ்டார்டர் வைக்கிறேன், க்ரில் சிக்கன், அப்புறம் அந்த க்ரில்டு பன்னீர். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி, பன்னீர் பட்டர் சிக்கன் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன் அண்ட் வந்து நான். என்னோடய பிளானிங் இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா, நான் பண்ண அந்த சிக்கனை வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் க்ரில் சிக்கன் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, பண்ணிட்டேன் ஆக்சுவலி. நான் இதெல்லாம் ஃபுல்லாக ப்ரெஸ்ட் பீஸாக வாங்கினேன்னா, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு போன்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மசாலாலாம் மேரினேட் பண்ணி நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன். ஏர் ஃப்ரையரில் நம்ம மசாலா என்ன போட்டிருப்பேன்னா, நம்ம ஊர் மசாலா தான், நம்ம சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர் பவுடர், லெமன், தயிர், நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன். க்ரில் பண்ணலை, ஏர் ஃப்ரையரில் க்ரில் மோடில் வச்சுட்டேன். ஸோ க்ரில் சிக்கன் மாதிரி நல்லா ஆயிடுச்சு. ஸோ இருக்க இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் ஏன் அப்பப்போ வரேன் அப்படின்னாக்கா, அந்த பனி வந்து எவ்வளோ தூரம் கூடிக்கிட்டே போகுதுன்ட்டு. ஸோ ஃபைனலி நம்ம மெனு எல்லாம் ரெடி ஆகிட்டு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் தந்தூரி மாதிரி பண்ணியிருக்கேன், அப்புறம் பன்னீர் வந்து டிக்கா, அப்புறம் பட்டர் சிக்கன், அங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான், ரைத்தா, ஆனியன், அப்புறம் கியூக்யூம்பர்ஸ், இதெல்லாம் தான் நம்ம என்னோட மெனு இன்னைக்கு. ஸோ நம்ம கெஸ்ட்டும் கொஞ்சம் Can I take a video? I told you it was China. Thank you. You did it right. Yeah. Rian?
ஸோ இவங்க தான் என் ஃப்ரெண்ட் எரின் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஜாஷ். ஸோ என் ஃப்ரெண்டோட நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். ரொம்ப 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 ஜெனரஸ் அண்ட் ரொம்ப நல்ல டைப்பு. அவங்க ஹஸ்பண்டோட என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். Thank you so much. Thank you. Thank you so much. Oh, Thank you. thank so you, much. thank you so much. Like I said, Bye. Bye. Bye, bye, bye. Bye. Bye.